பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஜெபம் செய்வோம். உண்மைக்கும் நீதிக்கும் ஆதாரமாக இருக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, நீரே உலகத்தின் மீட்பர், எங்கள் ஆத்தும நேசர். உமது திருமைந்தரான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வழியாக இருளில் மூழ்கியிருந்த எங்கள் வாழ்வில் வெளிச்சத்தை தந்தீர். அந்தகார வல்லமை நின்று விடுவித்தீர். உம்மை துதிக்கிறோம். இந்த தொழுகையின் வழியாக விடுதலை வாழ்வினை சொந்தமாக்கி கொள்ளவும், அனுதினமும் கல்வாரி நாதராம் கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கவும் எங்களை பலப்படுத்தும். இந்த தூய தொழுகையில் பங்கேற்கும் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த தம்முடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 483வது பாடலை பாடுவோம். இயேசுவின் அண்டை வந்திடுவாய், தாமதமின்றி தீவிரமாய். 483வது பாடல். இயேசுவின் அண்டை வந்திடுவாய், தாமதமின்றி தீவிரமாய், அன்போடு நின்று மாமுகமாய் வாயன்றழைக்கிறார். பாவமில் சுகித்திருப்போம், சந்தோஷமாக சந்திப்போம், நல்மீட்பர் அண்டை சேர்ந்திருப்போம், பேரின்ப தேசம்
இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 38 முடிய. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதித்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராயிருக்கிறோம். நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளாயிருக்கவில்லை. விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். இது நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக, நேசருடன் நான் நடப்பேன், பாசமுடன் காத்திடுவார் என்கிற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். தேவன்
வல்லமை வலுவாது காத்திடுமே இன்ப வீடு நாம் சேரும் வரை. செங்கடல் பிரிந்தது யோர்தானும் குவிந்தது தேவனவர் கரத்தால். அந்த வல்லமை வலுவாது காத்திடுமே இன்ப வீடு நாம் சேரும் வரை. நேசருடன் நான் நடப்பேன், பாசமாய் காத்திடுவார். காரிருள் சூழ்ந்திடினும் என்னை கரம் பற்றி நடத்திடுவார். காரிருள் சூழ்ந்திடினும் என்னை கரம் பற்றி நடத்திடுவார். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிறத தலைப்பு பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை. யோவான் நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவர் இயேசு எருசலேம் தேவாலயத்தில் தர்மப்பட்டி இருந்த இடத்தில் தேவ ஜனங்களுக்கு உபதேசித்து கொண்டிருந்தார். யோவான் 8:20. அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த யூதர்களும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசியாத யூதர்களும் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் யூதர்கள் பாவம், பரிசுத்தம், அடிமைத்தனம், விடுதலை போன்ற முக்கியமான சமய போதனைகளில் தவறான புரிந்து கொள்ளுதலை கொண்டிருந்தனர். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு சரியான சத்தியத்தை போதித்தார். ஆண்டவர் இயேசு யோவான் 8வது அதிகாரத்தில் 2 விதமான வாழ்வை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விடுதலையோடு வாழும் இரட்சிப்பின் வாழ்வு. 2, பாவத்திற்கு அடிமைப்பட்ட வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்வு. ஒரு மனிதன் எவ்வளவு தான் படித்திருந்தாலும், அறிவுள்ளவனாயிருந்தாலும், திறமையும் அதிகாரமும் அவனுக்கு இருந்தாலும், பாவத்திலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து அவன் விடுதலை பெறாவிட்டால் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பரிதாபமானது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பரிதாபத்திற்குரிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வாக இருக்கிறதா? துணிக்கடைக்கு செல்லுகிற பொழுது ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல் என்று நாம் அளவுக்கு தக்கதாக துணிகளை நாம் கேட்டு வாங்குவோம். ஆனால் பாவத்தை பொறுத்தவரையில் சிறியது, பெரியது என்று எந்த வேறுபாடும் கிடையாது. பாவம் அனைத்தும் பாவம்தான். பாவத்தை குறிக்க கிரேக்கத்தில் ஹமர்ச்சியா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் குறி தவறுதல். துப்பாக்கிச் சுடுதலில் 1 மில்லிமீட்டர் தவறினாலும், 1 மீட்டர் தவறினாலும் இரண்டும் குறி தவறுதல் தான். 1/4 கிணறு தாண்டினவனும் 3/4 கிணறு தாண்டினவனும் 2 பேரும் கிணற்றுக்குள் தான் விழுவார்கள். எனவே பாவத்தை குறித்து நாம் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். ஆண்டவர் இயேசு பாவிகளை நேசித்தார், பாவிகளின் நடுவில் இருந்தார், பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் பாவத்திற்கு அவர் இடம் தரவே இல்லை. மனுஷகுமாரனாக அவர்
பல பாவ சோதனைகளை சந்தித்த போதும் பாவத்தை ஜெயித்து வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டினார். யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேள்வி எழுப்பினார். ஆண்டவர் இயேசு யோவான் 8வது அதிகாரம் 34 மற்றும் 38 ஆகிய வசனங்களில் சர்ஃபேஸ் சின் அல்லது அவுட்வேர்ட் சின், வெளியே தெரியும் பாவத்தை பற்றி பேசுகிறார். யோவான் 8:37 இன்வர்ட் சின் அல்லது ரூட் சின், வேர் பாவத்தை பற்றி பேசுகிறார். ஏசாயா 1வது அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் வரை நாம் படிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி தேவ ஜனங்களின் பாவ வாழ்க்கை, பல்வேறு தேசங்களின் பாவ நிலவரம், தலைவர்களின் பாவ வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு ஐயோ என்று எச்சரிக்கிறார். ஏசாயா 6வது அதிகாரத்தில் முதலாக ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை பார்க்கிறார், தனக்குள் பார்க்கிறார், தன் அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிறார். ஐயோ நான் அதமானேன் என்று புலம்புகிறார். பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும், கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், தன் அந்தரங்கமான வாழ்வு அவல நிலைமையில் அசுத்தமாயிருப்பதை அவர் உணர்ந்து தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். பிறரிடம் குற்றம் கண்டுபிடிக்கிற நாம், பிறரை குறை சொல்லுகிற நாம், நம் குறைவை, நம் குற்றத்தை உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்வை சரிப்படுத்தி இருக்கிறோமா? கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கமே கடவுள் பாவிகளை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த, பாவிகளை ரட்சிக்க, நித்திய ஜீவனை தர என்று 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15-16 வசனங்களில் பவுல் குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறார்? முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆண்டவர் இயேசு கடந்த கால பாவத்திற்குரிய தண்டனையிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறார். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பாவிகள், ஜீவனுள்ள தேவனை விட்டு வழிவிலகி போனவர்கள், ஜென்ம சுவாபம் உள்ளவர்கள், தேவ மகிமையை இழந்து போனவர்கள். எனவே நாம் எல்லாரும் தண்டனைக்குரியவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள் குறிப்பிடுகிறது. எனவே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, ஆவியிலே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. யோவான் 3:17 சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆண்டவர் இயேசு பாவத்தின் தண்டனையிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்
இரட்சகராகவே இந்த உலகத்திற்கு வந்தார். பரிசுத்தமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவர் முழு மனுக்குலத்தின் பாவத்தின் தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. கடந்த காலத்திலே நாம் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கான தண்டனையும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அனுபவித்து விட்டார். பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவித்து விட்டார். இரண்டாவதாக, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. ரோமர் 8வது அதிகாரம் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையில் நடைபெறும் போராட்டத்தை விவரிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அந்தகார வல்லமைகளோடும் போராட்டம் உண்டு. ஒரு மனிதனை எல்லா நேரமும் மிக நெருக்கமாக, மிக அருகில், சுற்றிலும் சூழ்ந்து நிற்கக்கூடிய ஒன்று பாவம் என்று எபிரேயர் 12:1 சொல்லுகிறது. இந்த பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அப்போஸ்தலராகிய பவுல் பாவத்தின் வல்லமையில் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சாட்சியைத்தான் இங்கே ரோமர் 8:2 பதிவு செய்கிறார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. வேத புத்தகத்தில் பாவம் உளையான சேற்றிற்கும் ஆழமான படுகுழிக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 40:2, 1 பேதுரு 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள். உளையான சேற்றிற்கு ஒரு தன்மை உண்டு. தனக்குள் விழுந்த ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக அது மூழ்கடித்துவிடும். எனவே தான் வேதம் எச்சரிக்கிறது, பாவம் செய்த ஆத்துமா சாகும். ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அந்த பாவம் அந்த மனிதனுக்குள் இருக்கும் ஆத்துமாவை படிப்படியாக சாகடித்து விடுகிறது. அநேகருடைய சரீரத்தில் திடன் இருக்கிறது, உடலில் நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, ஆனால் ஆத்துமா செத்திருக்கிறது. பாவத்தின் வல்லமை ஈடு செய்ய முடியாத மோசத்தையும் நாசத்தையும் ஆத்துமாவில் ஏற்படுத்துகிறது. எனவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? என்றாலும் தேவ ஜனங்கள் பாவத்தை அதிகமாய் நேசிக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே பாவத்தின் பின்னால் விருப்பத்தோடு செல்லுகிறவர்கள் அநேகர். பாவமான காரியங்களுக்கு இந்த உலகத்திலே அதிகமான பணம் செலவழிக்கப்படுகிறது. வேதாகமத்தில் பாவம் கயிறுக்கும் விலங்கிற்கும் கண்ணிக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22வது வசனம், நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். பாவத்தால் கட்டப்பட்ட மனிதன் தன்னைத்தான் அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாது. கட்டவிழ்க்கும் வல்லமை, அதிகாரம்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. இயேசு கிறிஸ்து பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கிறார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். வேதாகமத்தில் பாவம் கொடிய சர்ப்பத்திற்கும் விரியன் பாம்பின் விஷத்திற்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 32வது வசனம். விஷமானது சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் செயலிழக்க வைத்து மரணத்திற்குள் தள்ளுவது போல பாவத்திற்கும் ஒரு வல்லமை உண்டு. வேதாகமத்தில் பாவம் கொடிய வியாதிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. வியாதிகள் வரும்போது அது அதிக பயத்தையும் பதற்றத்தையும் சோர்வையும் அவநம்பிக்கையையும் வலியையும் ஏற்படுத்துகிறது. ஏசாயா 1வது அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். அதுபோல பாவமான காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ளாக பயத்தையும் பதற்றத்தையும் அவநம்பிக்கையையும் மன வலியையும் உண்டு பண்ணி பலவீனப்படுத்துகிறது. நாள்பட அந்த மனிதனை மரணத்திற்குள் தள்ளுகிறது. இவை அனைத்துமே பாவத்தின் அகோர தன்மையையும் கொடூரமான முகத்தையும் நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் உண்மையான மனஸ்தாபத்தோடு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்தின் கட்டுகள், பாவத்தின் வல்லமைகள் உடைக்கப்படுகிறது. பிரபல கானா பாடகர் கானா சுதாகர் அநேக ஆல்பங்களை வெளியிட்டிருக்கிறார். சினிமாவில் பாடியிருக்கிறார். பெயர், புகழ், அந்தஸ்து, பணம் எல்லாவற்றையும் குறுகிய காலத்தில் பெருமளவில் சம்பாதித்தார். அவருடைய ஞானஸ்நான பெயர் மேஷாக். ஆனால் கர்த்தருக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பயங்கரமான குடிகாரராக இருந்தார். அதிகமாய் குடித்துவிட்டு தன்னுடைய கையை சுவரில் குத்திக் கொள்வது, பீரோவை உடைப்பதென்று ஒரு சைக்கோவை போல நடந்து கொள்ளுவார். குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. கோடி கோடியாய் சம்பாதித்தும் எதுவும் நிலைக்கவில்லை. தொழில் வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தது. கடன்கள் பெருக ஆரம்பித்தது. வாழ்க்கையிலே பெரிய ஏமாற்றத்தையும் வெறுமையும் அவர் சந்தித்தார். ஒரு நாள் முழந்தாள் படியிட்டு பாவ பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வர முடியவில்லையே என்று கதறி அழ ஆரம்பித்தார். தான் செய்த பாவத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! அன்றிலிருந்து அவருடைய குடிப்பழக்கம் மாறியது. பழைய வாழ்க்கை மாறியது. அவரோடு இருந்தவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றும் ஆண்டவர் இயேசு பாவத்தின் பிடியிலிருந்து, வல்லமையிலிருந்து உங்களை விடுவித்து புதிய வாழ்க்கையை தர விரும்புகிறார். விடுதலையுள்ள ஒரு வாழ்வை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லது பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் நீங்கள் விரும்புகிறீர்களா? கடைசியாக பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாவத்தின் பிரசனத்திலிருந்தே விடுவிக்கிறார். தேவன் நம்மை அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயலுக்கு
ஒப்பாயிருப்பதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். பாவம், சாபம், மரணம் இல்லாத தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது நித்திய ரட்சிப்பு. மரணத்திற்கு பின்பு நாம் பெறுகிற ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து ஒருவரே நித்திய ரட்சிப்பை நமக்கு தர முடியும். இந்த தெய்வீக விடுதலையை நாம் ஒவ்வொருவரும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்தமான பிரசன்னத்திலே நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 102வது பாடலை நாம் பாடுவோம். நள்ளிரவில் மாத்தெளிவாய் மான்பூர்வ கீதம். 102வது ஞான பாடல். Sandoram
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருமைந்தராம் இயேசு கிறிஸ்துவை இந்த பாவ மனுக்குலத்திற்கென்று தந்தபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் பரிசுத்தமான வாழ்வையும் நித்திய ஜீவனையும் சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற மேலான கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான தொழுகையிலே பங்கெடுத்த ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு விடுதலையோடு தெய்வ சமூகத்திலிருந்து புறப்பட்டு செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. பாவத்தின் கட்டுகளில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய விடுதலைக்காகவும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய வருஷத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொருவரும் பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று புதிய வருஷத்திலே விடுதலையோடு பிரவேசிக்க கர்த்தர் தயவு பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்சத்தினுடைய கட்டுகள், அந்தகாரத்தினுடைய கட்டுகள், சத்தினுடைய வல்லமைகள் யார் யாருடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்தி இருக்கிறதோ ஆண்டவர் விடுவித்தருளுவீராக. வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. தேவன் விடுவித்து புதுபலன் தந்து நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. பலவிதமான மனப்போராட்டங்கள், மன கஷ்டங்கள், வெளியே சொல்ல முடியாத வேதனைகளை உள்ளத்தில் வைத்து அது நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை மாற்றி மன்னிக்கிற ஒரு இருதயத்தை கொடுத்து விட்டு கொடுக்கவும் நேசிக்கவும் தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாய் குடும்பங்களிலே மறுபடியுமாய் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும். எந்த இடத்திலே கசப்புகளும் வெறுப்புணர்ச்சிகளும் சண்டைகளும் மிகுந்திருந்ததோ அதே இடத்திலே தம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாய் உம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலும் பரிசுத்தப்படுத்தி புறப்பட்டு செல்லுகிற பொழுது உமக்கு உகந்த பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக புறப்பட்டு செல்ல கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் அமைதியற்ற சூழ்நிலைமையிலே சமாதானம் பிரபுவாக வந்து பிறந்த ஆண்டவர் இயேசு தருகிற சமாதானம் உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளிலும் தங்கும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். யுத்தங்கள் ஓயாதபடிக்கு பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்த தேசங்கள் உண்டு. உள்நாட்டு குழப்பங்களினால் சண்டைகளினால் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிற தேசங்கள் உண்டு. ஆண்டவர் அமைதலை தந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து பயன்படுத்துவீராக. கர்த்தருடைய ஊழியத்திற்கு சத்ருவானவன் பலத்த எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவ ஜனங்கள் திடன் கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் முன்னோக்கி செல்ல, ஊழியத்தினுடைய பாதைகள் ஆசீர்வதிக்கப்பட, திறந்த வாசலை கர்த்தர் தந்து திரளான ஆத்துமாக்கள் கர்த்தருடைய மந்தையிலே கூட்டி சேர்க்கப்பட தயவு பாராட்ட ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்தையும் பேராயரையும் பேராய தலைவர்களையும் ஆண்டவருடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே பேராயத்திலே நல்ல மாற்றங்களையும் மேன்மைகளையும் காண அருள் செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருகின்ற கிறிஸ்து பிறப்பு பண்டிகை காலங்கள் கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற கேரல் ரவுண்ட்ஸ் மற்றெல்லா சிறப்பான நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்து பக்தி விருத்திக்கு ஏதுவாய், கடவுளின் நாமத்திற்கு மகிமைக்கு ஏதுவாய் ஒவ்வொரு காரியங்களும் நடந்தேற, இது நிமித்தம் விசுவாச குடும்பங்களுக்குள்ளாக தெய்வீக அன்பும் உறவும் பலப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். குறைகள் குற்றங்களை மன்னி இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. தேவனே
பிதா குமாரனாவியே துதியுமான சேனையே துதியுமான கூட்டமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.